Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் என்ன இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு மண்டே மார்க்கெட்டில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாத்துலேயுமே ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும்போது டைரெக்டாக போய் பிளைண்டாக ஆப்ஷன் பையிங்கில் என்ட்ரி ஆனிங்கன்னா ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வித் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு சில நாலேஜ் கெயின் ஆகும். இது என்னோடய டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே நம்ம லெவல்ஸ் கொடுக்குற மாதிரி ஃப்ரைடேவும் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டோட ட்ரெண்டை முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து அழகாக ஒரு ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்குது. பிரேக் அவுட் ஆனால் நல்லா பவர்ஃபுல்லாக மேலே போகலாங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். பர்டிகுலராக நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2 சப்போர்ட் தான் கொடுத்துருப்பேன். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 சப்போர்ட். ஏன்னா மார்க்கெட் மேலே ரேலி ஆகி வரும் கன்ஃபார்மாக தெரிஞ்சு நம்ம அந்த மாதிரி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். மார்னிங் நம்மளும் ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9:30க்கு ஒரு மெயின் அப்டேஷன் கொடுத்துருந்தேன். 24,733 பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல்னு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. அது 24,800 820 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தோம். அதில் யாராச்சும் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட்டமாக கேட்ச் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரேலி நடக்குது. கால் ஆப்ஷன் சைடில் எவ்ரி ரைட்டிங் 24,500 24,600 700 எல்லாத்துலேயுமே புட் ரைட் ஆட் ஆக மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணாலும் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறதையும் நம்ம ஓஐ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் மெம்பர்ஷிப் குரூப் வச்சுருக்கோம். ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கை நம்ம எந்தெந்த ஸ்டாக்லாம் பிக் பண்ணுறோம், நம்ம இதில் ட்ரேட் எடுக்குங்கிறத நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா பிஇஎல் அண்ட் எல்டி ஃபுட்ஸ் 2 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி பிஎல்லாம் 15% மேலே போய் 20% ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்டி ஃபுட் ஆல்மோஸ்ட் 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வித்தின் எ வீக்கில். இன்கேஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஜாயின் பட்டனில் போய் ஸ்விங் ட்ரேடிங்னு இருக்கும், அதில் 399 இருக்கும், அதில் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் மேலே ரேலி ஆகி வந்ததுக்கப்புறம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கன்சிடர் பண்ணுங்கிறது 11:15 நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருந்துச்சு நிஃப்டியில். நான் அப்பயும் சொன்னேன், கீழேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து எடுத்திருந்தாலும் ஒரு நல்ல மொமெண்டம். நான் கிளியராக மார்க்கெட்டில் சொன்னேன் 24,900 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், 24,820 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். கடைசி வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிருக்கும். பிகாஸ் என்ன ரீசன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டில் ரேலி வரும்போது கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் 24,900 ஹெவியாக இருக்கும்போது அங்கே ரைட்டிங் திருப்பி ரிஜெக்ஷன் ஆகும்போது அதுக்கு மேலே பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகாது, சப்ஸ்டைன் ஆகும். தீட்டா டிகேல ப்ரீமியம் வேணால் டிகே ஆகலாம், பட் மார்க்கெட் வந்து இந்த 100 பாயிண்ட்ஸ்குள்ளே கன்சால்டேட் ஆகுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம வாய்ஸ் மெசேஜ் போட்டு மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிட்டா ஃபியூச்சரில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அதில் பேஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். பிளைண்டாக மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிளைண்டாக எடுக்கிறதும், மேலே வந்துருச்சு புட் ஆப்ஷன் வரும்னு சொல்லி பிளைண்டாக எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சார்ட் ரீட் பண்ண எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ட்ரேட் பண்ண அட்வைசபிளாக இருக்காது. என்றைக்காச்சும் ஒரு நாள் வாரத்தில் ஒரு 2 days 3 days மார்க்கெட் இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக போகும்போது நல்ல குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணாவே நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஒரு நல்ல ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ அந்த டைமில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்மளோட பேட்ச் மெம்பர்லாம் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து எப்படி நேக்கடாக செல் பண்ணுறது அட்வைசபிளான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு ட்ரேட் எடுத்து நான் ஆப்ஷன் செல்லிங் போட்டிருக்கேன். ரெசிஸ்டன்ஸில் வந்தால் காலை செல் பண்ணணும், சப்போர்ட்டில் வந்தால் புட்டை செல் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் வந்தனால கால் செல் பண்ணி 1:1.5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மேஜர் சப்போர்ட். ஃபஸ்ட்டு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் போகுது. ஸ்விங் லோ டு ஸ்விங் ஐ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கோல்டன் ரேஷியோ லெவல் 23,940 சப்போர்ட் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஐ இப்போ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.5 லெவல் 24,500 to 440 லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இருக்கும்போது இப்போ மேஜர் சப்போர்ட்டாக எது ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,450 வரைக்கும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுதான் மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் என்னவே ஆக்ட் ஆகும்னா இப்போ ப்ரீவியஸ் ஸ்விங் ஐ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் 25,110. நம்ம அதுலேருந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா 25,240 சாரி 25,240 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வீக்குக்கு. இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில்
பெரிய மொமெண்டம் வரும். அது வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, 9,260 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் அவங்க 1,795 கோடி பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்கு அவங்களும் பை பண்ணியிருக்காங்க, 9,700 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்த்தீங்கன்னா 300 கோடி பையிங்கில் இருக்காங்க. இப்போது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஃபாலோட் பை 24,600, 700, 800 புட் ரேட் காமனாக ஈவனாக இருக்குது. கால் ரேட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,000 மட்டும் தான் கால் ரேட் இருக்குது. இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் புட் சைடில் வந்து ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸும் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். கால் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் 25,000 திருப்பி பிரேக் ஆனால் மட்டுமே ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ட்ரி ஆவாங்க. இல்லைனா எந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே வருதுன்னு தெரியாதனால கால் செல்லர்ஸ்லாம் லிமிட்டடாக தான் காலை செல் பண்ணியிருக்காங்க. கம்பேர் வித் புட் ரேட் கால் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா புட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, கால் ரேட் கம்மியாக இருக்குது. அப்போ மார்க்கெட் இன்னும் அப்சைடில் வரலான்னு நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஆப்ஷன் செல்லர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுக்கு நிஃப்டிலே 50 to 60 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நார்மல் டேஸில் 20 to 25 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். பட் இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் நல்லா பை பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுது. நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட அந்த ரோலிங் ஸ்டாண்டர்டோட ப்ரீமியத்தை பார்த்துருங்க. இது வந்து நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே காலையில் 9:15 பார்த்தீங்க அப்படின்னா 386 ரூபாவில் ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சு 23ஆம் தேதி மே 2025. அங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ரேலி ஆச்சு. கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் ரெண்டுமே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டாடலோட ப்ரீமியம் மணி 11:40க்குலாம் பார்த்தீங்கன்னா 440 ரூபா வரைக்கும் போயிருக்கு. வீக்லி எக்ஸ்பெரிக்கு ஆல்மோஸ்ட் 320 ரூபா 330 ரூபா தான் ப்ரீமியம் இருக்கும் ஸ்டாடல் ப்ரீமியம். இது மந்த்லி எக்ஸ்பெரினால ப்ரீமியம் வந்து ஆல்ரெடி இருக்கிறதோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் வருங்கிறத இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் 2:00 1:30 அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே 440லேருந்து அப்படியே ப்ரீமியம் டிகே ஆகி 400 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் இந்த நிஃப்டிக்கு 4 நாள் தான் எக்ஸ்பைரி இருக்குது, 400 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போது இன்கேஸ் யாராச்சும் ஒருத்தவங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் அட் த மணியில் செல் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 24,850 அட் த மணியில் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேஞ்ச் பாருங்கள். ஸ்டாடலில் ஒரு லாட்டுக்கே 28,000 ரூபா ப்ராஃபிட் வரும். ரெண்டாவது அவங்களோட பிரேக் ஈவன் பாருங்கள். கீழே நம்ம சொன்ன சப்போர்ட் இருக்கா, மேலே நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அப்போ அது வரைக்கும் அவங்க ட்ரேட் ஆகும்போது உள்ளுக்குள்ளே ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது என்ன அப்படின்னா நம்ம கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கலை அப்படின்னா நார்மல் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். கரெக்டான ஒரு மொமெண்டம் வரும்போது சப்போர்ட் ரேஞ்சிலோ இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் ரேஞ்சிலோ ஆர்டர் போடல அப்படின்னா ஈஸியாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதனால் வெயிட் பண்ணி ஒரு மொமெண்டம் வரும்போது பார்த்துட்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் என்ட்ரி எடுக்கிறது தான் இந்த வீக்குக்கு அட்வைசபிள். ஏன்னா ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும். ப்ரீமியமும் அதிகமாக இருக்குது, ரேஞ்சும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 24,477, மேலே பார்த்தீங்கன்னா 25,000 ஆல்மோஸ்ட் 300னே வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே க்ளோஸ் ஆனாலும் அவங்க ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணோம் ஆப்ஷன் பையிங். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே இந்த மொமெண்டம் ட்ரேட் எடுத்திங்கன்னா அதே ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்கும். நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். நிஃப்டியில் இந்த செல் ஆன் ரைஸ் பேட்டர்ன் வரும்போதே சொன்னேன், பிரேக் அவுட் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் எங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இந்த 25,120லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஆக்ட் ஆகிட்டு வந்திருக்குது. நான் க்ரீன் மார்க் சர்க்கிள் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவல் பிரேக் ஆகி போகும்போது நம்ம எந்த லெவல் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கேருந்து நல்ல ஒரு பையிங்க்கு இது வந்து ப்ரைஸை சஸ்டெயின் ஆகுதான். எகைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் வரும். ஆனால் அது இமிடியேட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் அட்வைசபிள். இப்போது நிஃப்டிக்கான சப்போர்ட்டாக என்ன ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 24,820 ஆர் 800 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அது பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா 24,735 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,628. ஃபைனல் சப்போர்ட் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சோ 24,460. இந்த வீக்குக்கு இதுதான் மேஜர் சப்போர்ட். ஏன்னா ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ என்ன கன்வெர்ட் ஆயிடுச்சு, சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிடுச்சு. 2 ஸ்விங் 3 ஸ்விங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ இது மேஜர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த ரேலியாகி வந்ததுக்கு ப்ரைஸ் இங்கே சஸ்டெயின் ஆகுது. மண்டே மார்க்கெட்டில் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா 24,931,
25,050, 25,128. 25,128 கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 25,240 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு மண்டே லெவலுக்கான ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாச்சும் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி தான் நான் அதை டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போது இங்கேருந்து ரேலி ஆனதுக்கு மண்டே நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து ரேலி ஆனதுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மண்டேல ஸ்லைட் பாசிட்டிவோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 24,920 லெவல், இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்லேயே எடுத்திங்கன்னா அது ஸ்கேல்ப்பு. பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டைன் ஆகி ரீடெஸ்ட் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் ரேட் நேராக 25,000 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இமீடியட்டாக புக் பண்ணுறவங்க ஸ்கேல்ப் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த மொமெண்டம் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா 20 to 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும், ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். இல்லை வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க மொமெண்டம் எதிர்பார்க்குறவங்க அந்த பிரேக் அவுட் ஆகி 920 சப்ஸ்டைன் ஆகுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி சப்ஸ்டைன் ஆச்சுன்னா பிரேக் அவுட்டில் நம்ம திருப்பி என்ட்ரி எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து சொல்லணும்னா ஒரு ப்ரைஸ் மூமெண்டம் நல்லா மூவ்மெண்ட் ஆயிருக்கு, அங்கேருந்து இது ரீட்ரேஸ்மெண்ட், இவ்வளோ பெரிய பையிங்க்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட், அதனால் சப்போர்ட் ரேஞ்ச் எங்கன்னு பார்த்து எடுத்திங்கன்னா திருப்பி அந்த லெவல் வரைக்கும் டார்கெட் எடுக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் 920, 930 பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் அந்த ஸ்கேல்ப் முடிச்சிருங்க. பிரேக் அவுட் ஆகி சப்ஸ்டைன் ஆச்சுன்னா எகைன் கால் ஆப்ஷன் சைடில் நார்மல் ஸ்டாப் லாஸ் போட்டு அடிச்சிடும். நார்மலாக நீங்கள் 20-22 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போகிறீங்கன்னா இந்த டைம் வந்து 30 பாயிண்ட் போடணும், 30-35 பாயிண்ட். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால ஃப்ளக்சுவேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் இந்த 24,735 கீழே மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் பண்ண முடியாமல் திருப்பி பிரேக் டவுன் ஆனால் தான் புட் ஆப்ஷன் எடுக்கணுமே ஒழிஞ்சு, இல்லை அப்படின்னா வரது எல்லாமே சப்போர்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால் இந்த பிரேக் டவுன் ஆகி ரீட்ரேஸ் ஆனால் மட்டும் தான் புட்டு மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி எல்லா ரீட்ரேஸ்மெண்ட்லேயும் கால் ஆப்ஷன் சைட் மொமெண்டம்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பாருங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா 24,920, 24,800 இந்த லெவலுக்குள்ளே கன்சால்டேட் நடந்துட்டு இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணிங்க. தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நடக்கும். பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது எடுக்கிறது தான் அட்வைசபிளாக இருக்கும். கீழே புட் ஆப்ஷன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், கால் ஆப்ஷன் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், சைடில் நடந்த கன்சால்டேட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இன்கேஸ் அப் சைடில் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 25,120 ஆர் 25,050 திருப்பி கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஏதாவது ரிஜெக்ஷன் வருது, நல்ல ஒரு ரேலி ஆகி ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அங்கே வேணால் புட் ஆப்ஷன் சைடு ஒரு சின்ன மொமெண்டத்துக்காக ஒரு ஸ்கேல் பண்ணலாமே ஒழிஞ்சு, மற்றபடி இங்கே தான் புட் ஆப்ஷன் எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வந்தால் தான் புட் ஆப்ஷன் எடுக்கணும். மீதி இருக்க எல்லா சினாரியிலும் கால் ஆப்ஷன் சைடில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனால் நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் டூஸ்டே எக்ஸ்பைரி. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ப்ரீமியமை செக் பண்ணுறேன். ப்ரீமியம் பாருங்கள் 81,720 க்ளோஸ் வச்சுருக்காங்க. 81,700 கால் ஆப்ஷனில் 541 ரூபா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் இருக்குது. புட் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 501 ரூபா இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய ப்ரீமியம் இருக்கும்போது திருப்பியும் நான் இங்கே வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சென்செக்ஸில் சேம் அதே இடத்துல ஒரு இன்னொருத்தவங்க வந்து ஸ்டாடல் போடுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு பிரேக் ஈவன் பாருங்கள். மேலே 82,700, இங்கேருந்து 1000 பாயிண்ட்டு, கீழே பார்த்தீங்கன்னா 1100 பாயிண்ட். அப்போ 2000 பாயிண்ட் ஃப்ளக்சுவேஷன் நடந்தாலும் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராப்ளம் இல்லை. அதனால் ப்ரீமியம்லாம் சென்செக்ஸ்லேயும் அதிகமாக இருக்குது. மண்டே மேபி ட்ராப் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மண்டே மட்டும் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா டக்குன்னு என்ட்ரி எடுத்து டக்குன்னு ட்ரேடை முடிச்சுட்டு வந்துடணும். நிஃப்டியில் எப்படி நம்ம சொன்னோமோ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 81,600 சப்போர்ட் ஆக்ட் ஆகும், 81,351 செகண்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும், 81,000 ஃபைனல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சென்செக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டவுன் சைடோட சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு. திருப்பி ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்தாலும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருப்பி ப்ரைஸ் வந்தாலும் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வரதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள், செல்லிங்காக கன்சிடர் பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் லெவலில் கிராஸ் பண்ணால் தான் 81,000 கீழே கிராஸ் பண்ணால் தான் அது செல்லிங்காக கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க ப்ரீமியம் கொடுத்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். 82,000 கால் ஆப்ஷன், 82,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ், 82,319 ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 82,700. இப்போ இருக்க ப்ரீமியத்துக்கு இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 82,700 கிராஸ் ஆச்சுன்னா டைரெக்டாக 83,000 தான். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது சென்செக்ஸ்லையும் சேம் நிஃப்டியில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதுதான் ஃபாலோ பண்ணணும். இந்த ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் 81,900, ஆல்மோஸ்ட் 81,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தால் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ஆப்ஷன் பையர்ஸ் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் எடுக்கிறது அட்வைசபிள் இல்லை, ப்ரீமியமும் டிகே ஆகும். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணுது
பிரேக் அவுட்டில் ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். 82,000 பிரேக் ஆன மாதிரி இருக்கும். அது ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ஸ்கேல்ப் ட்ரேட். இந்த ட்ரேட் நடந்துச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லையா, பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நல்லா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். சப்ஸ்டெயின் ஆகிட்டு திருப்பியும் பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். இந்த லெவல் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த லெவலில் ரியாக்ட் ஆகும். அங்கே ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட் த மணி கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண பாருங்கள். அவுட் ஆஃப் த மணி ட்ரேட் பண்ணாதீங்க. ப்ரீமியம் சடனாக டிகே ஆகும். ஏன்னா ப்ரீமியம் ஆல்ரெடி ஹையாக இருக்கனால மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கல அப்படின்னா ப்ரீமியம் நார்மலாக 20 பாயிண்ட் டிகே ஆக வேண்டிய இடத்துல 40 பாயிண்ட் டிகே ஆகும். அதனால் பார்த்து 0.5 இருக்க டெல்டா வேல்யூ ப்ரீமியமில் ட்ரேட் பண்ணுங்கள். புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லாம் இருக்குது. அதனால் புட் சைடில் வரதெல்லாம் கரெக்ஷன் தான். புட் ஆப்ஷன் சைடில் ரெசிஸ்டன்ஸில் எங்கேயா ரிஜெக்ட் ஆனால் தான் புட் எடுக்கணும். இன்கேஸ் இங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது ஒரு ஸ்கேல்ப்பாக தான் புட்டை பார்க்கணும். ஸ்கேல்ப் ட்ரேடாக தான் புட் ஆப்ஷனை பார்க்கணும். ஒவ்வொரு இதுவும் பிரேக் ஆகி ரீட்டேஸ் ஆகும்போது சின்ன சின்ன ஸ்கேல்ப் ட்ரேட் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸில் ட்ரேட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் நம்ம அழகாக சொல்லியிருந்தோம், மற்றதோட கிளியர் ஃபாலிங் விச் பேட்டர்ன். மேலே ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ், இங்கெல்லாம் சப்போர்ட் 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 சப்போர்ட். அன்றைக்கி பிரேக் அவுட் ஆகும்போது சொல்லியிருந்தோம் 55,000 ஆல்மோஸ்ட் 400 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த ஃபாலிங் விச் நல்லா கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் பிரேக் அவுட். பிரேக் அவுட் ஆகி ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போது இது ஹைன்னு வச்சுக்கோங்க. இது என்னது, ஹையர் லோ. ஓகேங்களா, அழகாக ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம போட்டிருக்க லெவல்ஸ் வந்து அன்றைக்கும் செக் பண்ணி பாருங்கள். இதே லெவல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த பிரேக் அவுட்டுக்கு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் கேண்டில் ஸ்டிக்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில்ஸில் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே எடுத்திருந்தா இல்லை இங்கே எடுத்திருந்தா தான் அது ஒரு மொமெண்டம் ட்ரேட். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், அது வரைக்கும் ட்ரேட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் டே கன்சால்டேட் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா போய் ட்ரேட் இமீடியட்டாக எடுக்காமல் ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இமீடியட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 55,300. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆக போடுறோம் 55,000 ரவுண்ட் ஃபிகர் நம்பர். 54,800 அடுத்த சப்போர்ட்டு. ஃபைனலாக சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 54,598. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்சைடில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டுருக்கு. ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எகைன் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் 55,550. இது வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இமிடியேட்டாக மண்டே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இமிடியேட்டாக மார்க்கெட் மேலே போச்சுனாலும் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பியும் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் என்ட்ரி எடுக்கணும். போது டைரெக்டாக போகும்போது என்ட்ரி எடுத்துடாதீங்க. என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா திருப்பியும் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிட்டு போவாங்க. அதனால் பேங்க் நிஃப்டி ட்ரேட் போயிடுச்சு அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ப்ரீவியஸ் லெவல் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போனால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. திருப்பி இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணும்போது எடுங்க. சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, நல்ல டார்கெட் வரும். ஸ்டாப் லாஸும் நம்ம அடித்தாலும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கரெக்டான லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுது, கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் போய் ரியாக்ட் ஆகுது. பேங்க் நிஃப்டி நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் எங்கே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ரெசிஸ்டன்ஸில் எங்கேயா ரிஜெக்ட் ஆனால் மட்டும் தான் புட் ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 25,377 ஆர் 55,700 ஏதாவது ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் புட் ஆப்ஷன் சைடில் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆனால் ஒன்லி ஸ்கேல்ப் மட்டும் தான் பண்ணுமே ஒழிஞ்சு மொமெண்டமாக உட்காந்துருக்கக்கூடாது. ஏன்னா பை மார்க்கெட்டில் வந்ததுக்கு ப்ராஃபிட் புக்கிங் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் எங்கே எடுக்கணும்னா, இங்கே நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் ஆகுதுனாலும் ஸ்கேல்ப் தான் பண்ணணும். இந்த 55,000 கீழே வந்தால் தான் நீங்கள் அது ஒரு மொமெண்டம் ட்ரேடாக கன்சிடர் பண்ணி 100 to 120 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு 70 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணணும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 55,570 55,300 ரேஞ்சுக்குள்ள கன்சால்டேட் ஆகிருந்த ட்ரேட் எடுக்காதீங்க. பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பியும் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது ட்ரேட் எடுங்க, ஒரு மொமெண்டம் ட்ரேடாக அமையும். ரெசிஸ்டன்ஸ் வந்தால் லைட்டாக புட்டை வந்து ஸ்கேல்ப் யூஸ் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் லெவல் 55,000 கட் பண்ணும்போது புட்டை யூஸ் பண்ணலாம் ஸ்கேல்ப்புக்கு. அதர்வைஸ் எல்லாமே சப்போர்ட் எடுக்கும்போது கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு மேலே போய் ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மந்த்லி எக்ஸ்பைரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மந்தோட மந்த்லி எக்ஸ்பைரி எடுத்து பாருங்கள். எல்லா இண்டெக்ஸ்லையும் கன்சால்டேட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் மற்ற வீக்கோட இந்த வீக்குக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் எல்லாத்துலேயுமே ஜாஸ்தியாக இருக்குது. அது ஆப்ஷன் செல்லருக்கு ஃபேவராக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சொன்னதை வீடியோ ரிப்பீட்டடாக கூட பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.